லாஸ்ட் வீடியோல உங்க பிசினஸுக்கான ஐடியல் கஸ்டமரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு 3 டிஃபரெண்ட் விஷயத்த பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். பட் இந்த 3மே சேம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் ஐசிபி அப்படின்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒரு கஸ்டமர பார்க்குறது. ஓகே. அவங்கள ப்ரொஃபைல் பண்றது தான் இந்த ஐசிபி அப்படின்றது. இந்த ஐசிபி எங்கெல்லாம் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, ரெவென்யூ பேஸ் பண்ணி எந்த இடத்துலலாம் யோசிக்கிறீங்களோ, அங்கெல்லாம் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல வச்சு நீங்க திங்க் பண்ணணும். யூசர் பெர்சோனா நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ, சர்விஸோ டிசைன் பண்றீங்க, இல்ல ஒரு ப்ராடக்ட்ட புதுசா உருவாக்குறீங்க அப்படின்னா, யூசர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்களோட ப்ராடக்ட்ட பார்க்கறது தான் இந்த யூசர் பெர்சோனா அப்படின்றது. இது பொதுவா உங்க ஐடியல் கஸ்டமரோட கோல்ஸ் அண்ட் பெயின பேஸ் பண்ணி இருக்கும். ப்ராடக்ட் டிசைன் பண்றீங்க இல்லையா? அந்த இடத்துல பண்ணுவீங்க. இந்த யூசர் பெர்சோனாவ கரெக்ட்டா பண்ணதுனால மட்டும் தான் பெரிய பிசினஸஸ் வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு கரெக்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ குடுக்க முடியுது. ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்ன்றது வேற, யூசர் பெர்சோனான்றது வேற. இன்னொன்னு இருக்கு கேஒய்சி. ஸோ இது என்ன அப்டின்னா, உங்களோட ஐசிபிக்கும், யூசர் பெர்சோனாவுக்கும் இடையில இருக்கிற பொருத்தத்த பார்க்குறது. நீங்க உங்க கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ப்ரொஃபைல ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ப்ரொஃபைல்ல இருக்கிற யூசருக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் நீங்க டிசைன் பண்ணி வச்சிருப்பீங்க. ரைட்? ஒரு கிளையண்ட்ட நீங்க ஆன்போர்ட் பண்றீங்கன்னா, அவங்களோட கேஒய்சி ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பயோமெட்ரிக்ஸ எடுத்து, அது இந்த ஐசிபிக்கும், யூசர் பெர்சோனாவுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு தான் கேஒய்சி. உங்க பிசினஸ்க்கான ஐசிபி, யூசர் பெர்சோனா அண்ட் கேஒய்சிய எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல என்ன டாக் பண்ணுங்க. உங்க இன்பாக்ஸ்க்கு நானே அனுப்பி வைக்கிறேன்.